ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EUR AUD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம எடுக்க போகிற இந்த ட்ரேடை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரைஸ் வராததுக்கு முன்னாடி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில், எவ்வளோ சார்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணோம், எத்தனை டார்கெட் அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சார்ட் போடுறப்ப இந்த சார்ட் மட்டும் சிங்கிளாக மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ அது ரன்னிங் டிபியில் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனால் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு 1 hour சார்ட்டை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த டைம் ஃப்ரேம் நம்ம சூஸ் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போக போகுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அதை தான் வந்து நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? BOS. சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் செல்லில் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து மார்க்கெட்டோட ப்ரெசன்ட் சினாரியோ. இது வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுத்துகிட்டு மேலேயும் போகலாம், ஆர்எல்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் உடச்சிட்டு கீழே வந்து இதோட அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட அந்த ரேலியை கண்டினியூ கூட பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆர்டர் பிளாக் இப்போ நான் எடுத்திருக்கேன். பட் இந்த ஆர்டர் பிளாக்கும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணாதான். இந்த ஆர்டர் பிளாக்கில் என்னாச்சு, ஏன் இது வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஆர்என்டி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் வந்து ஒரு 15 minutesல வந்து மாற்றுறேன். இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீட்டாக ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஹை வந்து இருக்குது. அந்த ஹையில் போயிட்டு பிரேக் ஈவன் பண்ணியிருக்கு. சரிங்களா? பிரேக் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்கெட் வந்து டேரெக்டாக நம்ம போக மாட்டோம். இடையில வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியே எடுத்துருவோம். ஏன்னா வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது SL, அதாவது ஸ்டாப் லாஸையே நம்ம வந்து மாற்றி வைப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இது ரீச் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஃபுல் டார்கெட் போச்சா அப்படின்னா ஃபுல் டார்கெட் போகலை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 hourல எடுத்துக்கலாம். 1 hourல இப்போ இது வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட். சரிங்களா? ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் நம்ம இந்த ஒரு சினாரியோ வேலிட் ஆகணும்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அந்த லிக்விடிட்டியில் பவர்ஃபுல்லான லிக்விடிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சாலிடான லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டி வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே வந்து அந்த லிக்விடிட்டி வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம டபுள் பாட்டம் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஜோன் வந்து ஹைலி வேலிட் ஜோனாக வந்து மாறுது. இப்போ வந்து இந்த இடத்துல ஜோன் வந்து எடுக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து லோ பண்ணுறேன். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு CHO வந்து நீடடாக இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த CHO வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடச்சிடுச்சு. இதை தான் வந்து நம்ம CHOன்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து செல்லில் இருந்த மார்க்கெட் வந்து பைக் வந்து திரும்புது அப்படின்ற ஒரு சிக்னலை தான் நம்ம வந்து CHRLs வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். கீழேருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா விக் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த விக்கை மட்டும் மார்க் பண்ணி அதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் எடுக்கிறது. இந்த விக் ஆர்டர் பிளாக்ஸில் நிறைய பேருக்கு டவுட்டே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், விக் ஆர்டர் பிளாக் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து
ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம விக் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 15 மினிட்ஸு. இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நமக்கு ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் பிளேஸ்டாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் கேண்டில் அதாவது லோ கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். என்றைக்கும் வந்து லோலையும் ஹைலையும் வந்து நமக்கு லிக்விடிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து நமக்கு 15 மினிட்ஸில் அவைலபிளாக இருக்குது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு லோ 2 லோ அந்த மாதிரி வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ வந்து இங்கேயும் நமக்கு வந்து லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஏதாவது ஆர்டர் பிளாக் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ 2 ஆர்டர் பிளாக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த 2 ஆர்டர் பிளாக்கையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறதே வந்து நல்லது தான். சரிங்களா? மெர்ஜ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நல்லது தான். ஆர்டர் வந்து எடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்னு போட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் அங்கேயே பிக் ஆகிருக்கும். செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் இங்கே வந்து பிக் ஆகுது. சரிங்களா? 2 ஆர்டர் பிளாக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் லாஸையும் நம்ம வந்து பஃபரோடு சேர்த்து வைக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எந்த கேண்டில்ஸுமே வந்து ஒரு இதாக இல்லை, ஒரு ஹையஸ்ட் ரிஜெக்ஷனாக வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பஃபர் வந்து சேர்த்து வைக்கிறது நல்லது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரேடு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இழுத்துருச்சு. நம்ம பாஸ்ட் வீடியோஸ் அந்த ஃபுல் வீடியோ போட்டு நியர்பை ஒரு 5 to 6 டேஸ் ஆச்சுங்க. ஸோ அதுலேருந்து இந்த ட்ரேட் ஓடிட்டுருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம நிறையாவே வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நல்லாவே நோட் பண்ணலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்கை வந்து மார்க்கெட் தாண்டறதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கு, எவ்வளோ டைம் வந்து மார்க்கெட் பிடிச்சிருக்குது அப்படின்றத சின்ன கால்குலேஷன் போட்டுக்கலாம். இதை தான் வந்து நம்ம நியர்பை ஒரு கன்சால்டேஷன் ஜோன்னு சொல்லுவோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து கீழே உடைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, மேலே உடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு லெவல்லே சுற்றிருக்கு. அட்லீஸ்ட் இது வரைக்குமாச்சும் அந்த லெவலை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போட்டு பார்க்கலாம். நியர்பை ஒரு 2 நாள், சரிங்களா? 2 நாள் 21 மணி நேரமாக வந்து இந்த ஜோன்லேயே வந்து மார்க்கெட் சுற்றி இருக்குது. இதில் தான் வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப வேலை செய்யும். சரிங்களா? இதுவே 1 டேல கன்சல்டேஷன் ஜோன் போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டார்கெட்டை கன்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. இன்னும் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் நம்மளுடைய டார்கெட்டை வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹையோடு நிறுத்திட்டோம். சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து நமக்கு போதுமானது அப்படின்றதுனால ரீசன்ட் ஸ்விங் ஹையோடைய நம்மளுடைய அந்த டிபியை வந்து இது பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகேங்க, இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சிஸ் அப்படின்ற அந்த ஆக்சிஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.